இப்போ கொச்சி ஒரு 2-3 பிளேசஸ் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறது தான். இங்க இருந்து மெரைன் டிரைவ் தான் போறோம். ஹோட்டல்ல இருந்து கிளம்பியாச்சு. காப்பி ரைட் வந்துருமாடா. அவ்வளவுதான், மெரைன் டிரைவ் வந்தாச்சு. இங்க இருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் தான். இதுக்கு பின்னாடி தான் பீச் இருக்கு. ஸோ இங்கே வந்தாச்சு. இங்கே தான் கார் பார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கேருந்து அப்படியே போக வேண்டியதுதான் பீச் கிட்ட. கேப் சார், இவன் தான் இந்த லொக்கேஷன் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ தெரியல, எனக்கே தெரியல. ஸோ இதுதான் மெரைன் டிரைவ். ஆமாம். ஸோ இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஸோ இங்கே தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். என்னது இது? என்னதுடா இது? ட்ரிப்புக்கு வந்து ட்ரிப்புக்கு வந்து ஃபன் பண்ணியிருக்கா. ரன் பண்ணதுக்கு அதுக்கு 3000 கிரெடிட்டட். தேங்க்ஸ் கீர்த்தனா. அவன் பேசவே மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டான். அவங்க கூட பேச அப்படியே கூப்பிடு. இங்க பாரு, நான் பாக்காத பீச்சான்னா யாரையோ நான் ஜாலியா இருக்கிறேன்னா ஜனனிய வச்சு நிக்கிறேன் நான் கொஞ்ச நேரத்துல. இப்போ என்னடா இது? நீ போட்ட கார் போட்டோக்கு காரே லைக் போடுறான்பா. காரு தான் இப்ப பாரு, அவன் சைலண்ட் ஆயிட்டான். நான் பேச சொல்லு, இப்ப அவன பேச சொல்லு. காரு சும்மா அது கண்ணுல தண்ணி மட்டும் தான் வரல. மூஞ்ச பாரு, இப்ப ஜூம் பண்ணி பாரு மூஞ்ச நல்லா. இப்போ நாங்க வந்து ஃபோர்ட் கொச்சி வந்திருக்கோம். ஓ மை காட், அந்த ஃபோர்ட் கொச்சியில ஜியூ டவுன்னு ஒன்று இருக்கு, அங்க வந்திருக்கேன். ஸோ அங்க எங்கேயுமே பார்க்கிங் இல்லை. ஸோ அதனால நான் இங்க வந்து நிறுத்திட்டு நடந்து போயிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அங்கேயே இறக்கி விட்டுட்டேன். இவனுங்க 2 பேரும் என் கூட வந்தானுங்க. ஸோ இங்கேருந்து இப்போ நாங்கள் அங்கே நடந்து போயிட்டு அந்த இடத்துல தான் வந்துட்டு நிறைய படம் எடுத்திருக்காங்களாமா. ஓ இந்த ஸ்ட்ரீட்டே பாருங்களேன், வேற கண்ட்ரில இருக்க மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. இங்க கொச்சி வரதா இருந்தா இந்த பிளேஸையும் ட்ரை பண்ணலாம். இந்த லொகேஷனோட பேர் வந்து ஜியூ டவுன், JEW டவுன். அவ்வளோதான், இங்க இருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் போகலான் இருக்கோம். அங்கே போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே கூகுள் ரிவ்யூஸில் பார்த்து நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதான் இங்கே வந்திருக்கோம். தோசிஃப இந்த பாட்டு பாடுறா, முட்டை கலக்கி பாட்டு. டே பாடுறா. டே யாரு சிரிப்பா? சரி எல்லாம் பேசு, உருது பேசு. நான் அரபிக் பேசுறா. வந்தே வந்துட்டோம், அவ்வளவு பக்கத்துல போயிடுவாங்க, அப்ப மறந்துடுவாங்க. கொஞ்சம் இது சொல்றா, பேசுறாப்பா. இல்ல இங்கேயே இறக்கி விட்டுருவான் சீரியஸா. ஏய் தோசிஃப 15 GB. إلى في قريش إلى فيهم ليلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت. என்ன சொன்ன? அது என்னன்னே எனக்கே தெரியாதுடா. ஸோ அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் வந்தாச்சு. பார்க்கிங் பக்கத்துல இல்லை அப்படின்னு நாங்கள் முன்னாடியே போட்டோம். முன்னாடியே நிறுத்திட்டு திரும்ப பக்கத்துல போய் பார்த்தோம்னா ஃபால்ஸ் வந்துட்டு 2 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கு. ஸோ திரும்ப நாங்கள் கார் எடுத்துட்டு வந்து பக்கமா போட்டுக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். கார் எடுக்க ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பார்க்கிங் ஸ்பேஸை தேடிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு காரை நிறுத்திட்டு திரும்ப நடந்து போயிட்டு இருக்கேன். இது இப்போ வேற டைம் வந்து 5:30 ஆயிடுச்சு. 5:50 வரைக்கும் தான் பார்க்க முடியுமாம்மா ஃபால்ஸை. தென் அது இப்போ டக்குன்னு பார்த்துட்டு வால்பாறை ரூட்ல கீழே இறங்குறோம் கோயம்புத்தூருக்கு. ஸோ அங்கேருந்து திரும்ப வீடு சேலம் அப்படியே போகிறது தான். பார்ப்போம், ஃபால்ஸ்க்கு டிக்கெட் இப்போ கொடுக்குறாங்களானே பார்ப்போம். இப்போ
வாய் பேசாத சரி டென்ஷன் ஆகுது எனக்கு. இப்ப நாங்க 3 பேரும் எவ்வளவு போராட்டத்தை ஃபேஸ் பண்ணோம் தெரியுமா? நாங்க அரை மணி நேரம். போலீஸ்க்கு அடி வாங்க சொல்றா. எதுக்குடா? சார் வந்துடுறாங்க சார். சந்திரன் வந்து உள்ள வந்து போயிட்டு அப்புறம் போலீஸ் கழுத்திலே புடிச்சு அடிச்சு அமிச்சான். நிஜமாலுமா? அவ்வளவுதான். தாலி கட்ட மாதிரி க்ளோஸ் டாமா ஃபால்ஸ். அவ்வளவுதான், இப்ப கிளம்ப வேண்டியதுதான். ராஜேஷ் சார் பாய்டா. பை பை முன்னாடி வந்து கூட பார்த்து வெதர் முடிக்கிறது. லாஸ்ட் ட்ரிப் எல்லாம் கூப்பிடாது. சரிதான், வர மாட்டேன்.